செம்மணியில் நேற்று 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். வடக்கில் கல்வித்துறை பின்னடைவுக்கு நிர்வாகமே காரணம். வவுனியாவில் பிரதமர். இந்தியாவுக்காக தரவு பாதுகாப்பு சட்டம் நீக்கப்படுமா? விமல் வீரவன்ச வெளியிட்ட தகவல். நல்லூரில் நடந்த மாபெரும் கொள்ளை அம்பலப்படுத்திய அர்ச்சுனா. மாகாண சபைகளுக்கு அதிகாரம் வழங்குவதை தடுக்கும் திட்டம் அம்பலப்படுத்திய தியாஸ்ரீ ஜெயசேகர. விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 4479 பேர் கைது. 309 சுங்க கலன்கள் விசாரணை அறிக்கையை வெளியிட அரசாங்கம் ஏன் தயங்குகிறது? முஜிபுர் ரஹ்மான் கேள்வி. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள மனித புதைக்குழியிலிருந்து நேற்றைய தினம் திங்கட்கிழமை புதிதாக 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளில் 6 முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த 15 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் 61 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடவையியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடவையியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் 30வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 15 நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் நேற்றைய தினம் வரை 61 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக 39 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 6 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 126 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை 135 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணமாக இருப்பதாக தெரிவித்த பிரதமரும் கல்வி அமைச்சருமான கருணை அமரசூரிய விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருப்பதாக தெரிவித்தார். வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நேற்று வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பிரதமர் ஆசிரியர் நியமனங்களை கடந்து 5 வருடங்களாக வழங்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த வழக்கு விசாரணையில் இருப்பதே காரணம். விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கும் என நம்புகிறேன். அதன் பின்னர் ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படும். கல்வி மாணவர்களுக்கானது, அதனை நாம் சரியாக வழங்க வேண்டும். 50 மாணவர்களுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படும். ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக கவனம் செலுத்தப்படும். வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணம். விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருக்கின்றேன் என தெரிவித்தார். யாழில் பிரதமர் கருணை அமரசூரிய கலந்து கொண்ட நிகழ்வில் வடக்கு அதிகாரிகள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் வடக்கு மாகாணம் பின்தள்ளப்பட்டமை தொடர்பில் பிரதமர் தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல் ஒன்று வடக்கு மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதன்போது பிரதமரும் கல்வி அமைச்சரும் கருணை அமரசூரிய உரையாற்றி கொண்டிருந்த நிலையில் சில கல்வி உயர் அதிகாரிகள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் பிரதமர் வடக்கு கல்வி நிலையம் பின்னோக்கி செல்வதற்கு அதிகாரிகளின் அசமந்த போக்கே காரணம் என குறிப்பிட்டு உரையாற்றி கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு வழங்கப்பட்டிருக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டையை செயற்படுத்துவதற்கு இலங்கையின் தரவு பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள சில சரத்துக்கள் முட்டுக்கட்டையாக இருப்பதால் 1 மாதத்தில் திருத்த சட்டம் மூலம் கொண்டுவரப்படும் என சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர முன்னணி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தமது எதிர்க்கட்சிகள் குறித்த சட்டமூலத்துக்கு எவ்வித கோட்பாடுகளும் இல்லாமல் கையை உயர்த்தக்கூடும். நாங்கள் இப்போதே எச்சரிக்கை விடுக்கிறோம். இந்தியாவுக்காக திருத்தப்படும் இலங்கையின் தரவு பாதுகாப்பு சட்டத்தை முடிந்தால் எதிர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு அரசாங்கத்தில் உள்ள ஒருவருக்காவது முதுகெலும் இருந்தால் டிஜிட்டல் அடையாள அட்டைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும். இலங்கையில் தரவு பாதுகாப்பு சட்டம், குறிப்பாக தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம், தனிநபர்களின் தரவுகளை பாதுகாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் தனிப்பட்ட தரவுகளை பாதுகாப்பதற்கான சட்ட கட்டமைப்பை வழங்குகிறது. இந்த சட்டம் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதுடன் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் உள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் வாக்குமூலம் அளித்துவிட்டு அங்கிருந்து அவர் வெளியேறி சென்றுள்ளார்.
பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகினார். வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னிலையாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. தன்னை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு பாராளுமன்றத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாக அர்ச்சுனா அன்றைய தினம் வெளியிட்ட காணொலி ஒன்றில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முகநூலில் அவர் தெரிவித்திருந்த ஒரு கருத்து தொடர்பாக விசா பயங்கரவாத தடுப்பு பிரிவில் விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக அழைக்கப்பட்டதாகவும் விரைவில் பயங்கரவாத தடுப்பு பிரிவில் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக வெளியில் வந்து குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணையின் பின் வெளியில் வந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவ்வாறான ஒரு துணைப்பொருளில் கருத்து தெரிவித்தார். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெடாந்த திருவிழாவுக்காக வருடந்தோறும் குறிப்பிட்ட மணல் படம் ராட்சிக்கிழக்கு அம்பன் பகுதியிலிருந்து பிரதேச மக்களின் அனுமதியுடன் வழங்கப்படுகிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் முறையற்ற மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டமையால் சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் நல்லூர் ஆலயத்துக்கு கூட இனிமேல் மணல் மண் விநியோகிக்க முடியாதென பரிந்துரை பிரதேச செயலாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தெரிவித்தார். இந்த நிலையில் இதுவரை காலமும் நல்லூர் மணல் விவகாரத்தில் பாரிய கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த விடயம் பகிரங்கப்படுத்தப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். மத்திய அரசிடம் இருக்கும் அதிகாரங்களை மாகாண சபைகளுக்கு வழங்க வேண்டாம் என 1987 ஆண்டு 42ஆம் இலக்க மாகாண சபை சட்டத்தின் திருத்தங்களுக்கான பிரேரணை ஒன்றை முன்வைக்கப் போவதாக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். குறித்த பிரேரணை தொடர்பில் செய்தியாளர்களுக்கு விளக்கமளிக்கும் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 1987ஆம் ஆண்டு 42ஆம் இலக்க மாகாண சபை சட்டத்தில் இவை குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயம், கல்வி, சுகாதாரம் போன்ற சில துறைகளில் சட்டம் இயற்றும் அதிகாரமே வழங்கப்பட்டது. தான் வடமேல் மாகாண சபை 3/2 பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைத்த போதும் அன்றிருந்த ஆளுநர் ஜனாதிபதியின் அதிகாரத்தில் தங்களை முழுமையாக இயங்க விடவில்லை. ஆதலால் மாகாண சபையின் சரத்தின் பிரகாரம் அதன் வரம்புக்குள் இருக்கும் அதிகாரங்களை செயற்படுத்த வேண்டும். பொதுவாக மத்திய அரசின் அதிகாரம் மற்றும் பொதுவான அதிகாரங்கள் என்ற அடிப்படையில் மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரங்களை செயல்முறைப்படுத்தலாம். மாகாண சபைகள் கலைக்கப்பட்டு 11 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் மாகாண சபை தலைவரின் பதவி அப்படியே இருக்கும். அவருக்கு வழங்கப்பட்டுள்ள வாகனம் மற்றும் நிதி ஒதுக்கங்களை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் எவ்வித பயனும் இல்லை. மாகாண சபைகளுக்கான அதிகார வரம்புகளை வழங்கினால் வடக்கு கிழக்கில் தனி ஆட்சி அமைக்கப்படும் என சொல்கின்றனர். நான் மாகாண சபை முதலமைச்சராக இருந்ததால் அவ்வாறு செய்ய முடியாது. கடந்த காலங்களில் வரதராஜ பெருமாள் போன்றோரால் ஏற்பட்ட கசப்பான சம்பவங்கள் இந்த நிலைக்கு காரணம். வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நியமிக்கப்படும் ஆளுநர்கள் இனவாத கண்ணோட்டத்தில் நோக்குகின்றனர். அதுவும் காரணமாகும். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு பழைய முறையான விகிதாசார முறையில் சிறு மாற்றங்கள் செய்தாலே போதும். 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் தேசிய நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தலாம் என்பதே தமிழர் தரப்பின் கோரிக்கை என தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஒரே நாளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 4479 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் அதிகாரிகள், இராணுவத்தினர், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை நேற்றைய தினம் மேற்கொண்டனர். இதன்போது பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் ஆதாரங்களுடன் 23 பேரும், சந்தேகத்தின் பேரில் 748 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 210 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 161 பேரும், மதுபோதையில் வாகனங்களை செலுத்திய தொடர்பில் 110 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 25 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3202 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. திருகோணமலை மூதூரில் தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் 17 பேர் படுகொலை செய்யப்பட்டு நேற்றுடன் 19 வருடங்கள் கடக்கின்றது. இதனை நினைவுகூறும் முகமாக நினைவு தினம் திருகோணமலையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த ராவணசேன அமைப்பின் தலைவர் செந்தூரன், இலங்கை இராணுவத்தால் 17 தன்னார்வ ஊழியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இவர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும். நீதியின்றி ஏமாற்றப்பட்டு 19 வருடங்களை கடந்துள்ளது. ஏமாற்றப்படும் பட்டியலில்தான் தமிழர்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். பிரான்ஸ் நாட்டு தலைமையகமாக கொண்டு இயங்கிய ACF தன்னார்வ நிறுவனத்தில் பணியாற்றிய 17 ஊழியர்கள் 2006ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டனர். சுங்கத்திலிருந்து எந்தவித பரிசோதனையுமின்றி விடுவிக்கப்பட்ட 309 கொள்கலன் தொடர்பிலான விசாரணை மேற்கொள்ள ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவின் விசாரணை அறிக்கை ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டு 1 மாத காலம் கடந்துள்ள போதும் அதனை ஜனாதிபதி வெளியிடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அறிக்கை அரசாங்கத்துக்கு பாதிப்பு என்பதால் பாராளுமன்றத்துக்கு கூட அரசாங்கம் சமர்ப்பிக்காமல் இருக்கிறது. அத்துடன் சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 400 உப்பு கொள்கலன்களில் 6 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இவை யாருடையது என்பதை அரசாங்கம் தெரிவிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். சுங்கத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 400 உப்பு கொள்கலன்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில்,
சுங்கத்திலிருந்து எந்தவித பரிசோதனையும் இல்லாமல் விடுவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படும் 309 கொள்கலன் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்டு 2 மாதங்கள் ஆகின்றன. ஆனால் இதுவரை அந்த அறிக்கை தொடர்பில் அதே நேரம் விசாரணை அறிக்கையின் பிரகாரம் கொள்கலனில் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் எந்த விசாரணை இடம்பெறுவதாக தெரியவில்லை. யாரிடமாவது வாக்குமூலம் பெறுவதையும் காணவில்லை. ஜனாதிபதிக்கு கையளிக்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்படும் விடயங்கள் அரசாங்கத்துக்கு பாதிப்பான விடயம் என்பதால் அதனை வெளியிடாமல் இருக்கின்றனர். பாராளுமன்றத்துக்கு கூட சமர்ப்பிக்கவில்லை. இந்த அறிக்கையில் இருக்கும் சில விடயங்களை நான் பாராளுமன்றத்தில் தெரிவித்த போது அதனை அரசாங்கத்தில் இருப்பவர்கள் யாரும் மறுக்கவில்லை. அதே நேரம் அந்த அறிக்கையை விரைவாக பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். ஆனால் இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார்.